சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நேர்லி வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். பிஓகே 2 நாளாக நம்ம ரொம்ப பார்க்குறோம், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாறி. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாட்களாக நடந்து வரக்கூடிய ப்ரொட்டஸ்ட். அது சின்ன ப்ரொட்டஸ்டாக இருந்தது, பின்னாடி ஒரு முசாஃபராபாத் மட்டும் இல்லாமல் மொத்தமாக அந்த இடத்துல பரவிச்சு அப்படின்றத பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் போய் டோட்டல் பிஓகே ப்ரொட்டஸ்ட்டில் மூழ்கி இருக்குன்னு பார்க்குறோம். போராட்டங்களால் ஸ்தம்பித்திருக்கு அப்படின்ற வார்த்தை தான் கரெக்டாக இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதில் அங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டியோடைய தலைவர் அவர் பேசக்கூடிய வார்த்தை, இந்த போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர், இந்தியாவின் உதவி வேணும் அப்படின்ற வார்த்தையை பிரயோகிக்கிறார். இது இந்தியாவின் உதவி வேணும் அப்படின்னு இது போல சிமிலராக நம்ம எப்போ கேட்டோம் அப்படின்னா 1970 பங்களாதேஷ் பிரிவினைக்கு முன்னதாக அன்றைய ஆவாமி லீக், அன்றைய வங்கதேச பிரிவினைக்கான ஆவாமி லீக் சொன்ன அதே வார்த்தைகள் இன்று பிஓகேவிலிருந்து வருகிறது. அதை நோக்கி நாம் நகர்கிறோம். ரொம்ப நாளாக, அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு மூணு வாரமாக ஒரு மாதமாகவே அந்த ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ப்ரோக்ராம்ன்ற வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ப்ராப்ளம் அவங்களோட ஆரம்பிச்சது தான். ஏன்னா அவங்க தான் இந்த ப்ரோக்ராம். ஆமாம், ராவா இருக்கான்னு கேட்குறாங்க. ராவா இருந்தாலும் தப்பு இல்லை. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே அவங்க ஏன் இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, காஷ்மீர் மாற்றாந்தாய் போக்கில் தான் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வரலாறை எடுத்து பார்த்தோன்னா, மகாராஜா ஹரி சிங், நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் இதே அரங்கில். இருந்தாலும் இன்னொரு தடவை மகாராஜா ஹரி சிங் அவர்கள் முழு காஷ்மீரை தான் இந்தியாவிடம் கொடுத்தார். அதை பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு ஆக்கிரமிச்சது. அது இன்னைக்கு யூஎஸும் யூகேவும் சரி, அப்புறமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இந்தியாவை செக்கில் வைக்கிறதுக்காக, ஒரே செக்கு மாடு மாதிரி சுற்றிட்டு வர்றதுக்காக இந்த வேலையை 80 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இது டெய்லி சோப் மாதிரி நம்ம பார்த்து ஒரு மெகா சீரியல் தான் பார்க்க முடியும். இது 80 வருஷமாக ஒரே மெகா சீரியல் போயிட்டுருக்குன்னா அது பாகிஸ்தான் காஷ்மீரை வச்சு நடக்கக்கூடிய சர்வதேச அரசியல் அப்படின்னு தான் பார்க்கணும். இதில் ரீசெண்டாக அமெரிக்கா அந்த இடத்துல பேஸ் கட்ட, அதாவது அமெரிக்கா பாகிஸ்தானில் பேஸ் கட்ட போகுது அப்படின்ற ஏன்னா இது பக்ராம் பேஸ் கொடுக்க முடியாது, முடிஞ்சால் பிடிச்சிக்கோன்ற வார்த்தையை ஆப்கானிஸ்தான் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஈரான் காலி பண்ணுறேன்னு ஆரம்பித்து, ஈரான் மாத்திரம் இல்லாமல் அந்த பிராந்தியத்தில் சுற்றி இருக்க எல்லா இடத்துலேருந்து அமெரிக்கா காலி பண்ணுற நிலைமையில போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவு சைனா பக்கத்துலேருந்து, அமெரிக்கா பக்கத்துலேருந்து இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்குது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும், நான் சொல்கிறது 1947-48 இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த மாதிரி வாலட்டைலாக வச்சுருக்கிறதுக்கு காரணம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன ப்ராப்ளம்னா, காஷ்மீரிகளுக்குன்னு அங்கே ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கையெல்லாம் பாகிஸ்தான் மக்களுக்கு இருக்குது அப்படின்ற போது எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம். ஏன்னா மக்களாட்சி தத்துவம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மூஞ்சி தொடச்சி தூக்கி போடுறது தான் பாகிஸ்தானோட வேலை. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தேர்தல்லாம் நடக்குதா? அதாவது அமெரிக்காவுக்கு நம்ம ஊர் தேர்தல் மாத்திரம் பெருசாக இருக்கும். இந்த வெயிலில் நாடு நனைதேன்னு ஓனாய் ஒரே கண்ணீர் விட்டு அழுத மாதிரி இந்திய மக்கள் வெயில் நின்று ஓட்டு போடுறாங்கன்னு அழுத அமெரிக்கா 2024 பாகிஸ்தானில் இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட கம்ப்ளீட்டாக, அதாவது ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு வெர்டிக்டும் கண்டினியூ ஆனதில்லை. எந்த ஒரு ஆட்சியாளரும் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. ஏதாவது ஒரு இராணுவம் ஆட்சி இருக்கும், இல்லைனா அந்த ஊர்லேருந்து எவனா ஓடி போயிடுவான், ஸோ இல்லை சுட்டு கொண்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய மக்களாட்சி தத்துவம். இப்படி இருக்க மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றுறன்ற பேரில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அப்புறம் அந்த மைனாரிட்டிஸ், அந்த ஊரில் காஷ்மீரிஸ் மைனாரிட்டி, அதாவது பிஓகேல இருக்கக்கூடிய எலெக்ஷனில் காஷ்மீரிஸ் மைனாரிட்டி அவங்களுக்கு ரிசர்வ்டு. ஏன்னா இடமே ஆக்கிரமிப்பு காஷ்மீர். ஸோ அங்கே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறேன், ஆனாலும் பேச்சு குரல் எதுவும் கிடையாது. பேரளவில் ஒரு எலெக்ஷன், அந்த எலெக்ஷனில் பேரளவில் ஒரு இடஒதுக்கீடு இருந்து அந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுலாம் கொடுக்கவே கூடாது. ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஊரில் எப்படி வாயை திறப்பாங்களோ அந்த ஊரில் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக மைனாரிட்டிஸை ஒழிச்சு கட்டுறன்ற பேரில் பாகிஸ்தானில் எப்போவுமே நடக்கிறது தான். ஹிந்துஸ் மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ், சிக்ஸ் மைனாரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது காஷ்மீரிஸ் காஷ்மீரி மொழி பேசக்கூடியவங்க எந்த மதமான இருக்கட்டும், காஷ்மீரிகளுக்கான ஒரு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்தது இல்லை பேரளவில், அதே ஒழிச்சு கட்டுன்னு போது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. ஒரு மாதமாக போயிட்டுருக்குது. இந்த ஒரு மாதமாக அந்த ஒரு மாதம் தான் ப்ராப்ளம் ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீகர்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எண்ணெய் கிடையாது. அதாவது நான் சொல்கிறது சாப்பிட்றதுக்கும் எண்ணெய் இல்லை, வண்டி ஊற்றி ஓட்டுறதுக்கும் எண்ணெய் இல்லை. ஈரானோட பக்கத்தில் பார்டர் இருக்குது, இருந்தாலும் ஆயில் கிடையாது, ரிஃபைனரி வேலை செய்யாது. 350 ரூபாயில் 360 ரூபா 1 லிட்டர் பெட்ரோலு, 2 லிட்டர் தான் டூ வீலர் கொடுப்பான், 5 லிட்டர் தான் கார் கொடுப்பான். ரேஷன்
ரேஷனில் நீங்கள் பைசா வச்சுருந்தா கூட பெட்ரோல் இல்லாத நிலையில தான் இருக்குது. ஸோ கோதுமை கிடையாது, கோதுமை மாவு கிடையாது. ஸோ இத்தனை பிரச்சனையும் போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில். ஸோ அப்படியே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி நம்ம ஊரில் பேசிகிட்டு இருந்தோம், வாயை மூடிட்டான் இதெல்லாம் பார்த்த உடனே. இங்கே இருக்க பிரிவினை பேசுகிறவன் இங்கே பார்த்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் நோட்டில் ஆர்டிகல் எழுதுனாங்க, பங்களாதேஷோடைய பொருளாதாரம் தெரியுமா, அங்கே விலை தெரியுமா, டே நம்ம ஊர்ல இருந்து போயிட்டு இன்கம் தெரியுமா, டெக்ஸ்டைல் பூம் ஆயிடுச்சு எல்லாம். ஸ்ரீலங்கா வந்து ஊத்தி மூடி போயிட்டு இருக்கும் போது பங்களாதேஷ் தான் அடுத்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லும் போது என்னை பத்தி எல்லாம் சிரிச்சானுங்க, பாத்தியா என்ன பேசுறான், பங்களாதேஷோட வைத்தறிச்சல பேசுறான், நீ அதுக்கு டாக் வச்சிருப்பாங்க, கலர் பேசுவாங்க, அதெல்லாம் நீ என்ன வேணா சொல்லிக்கோ. அப்ப பங்களாதேஷோட நிலைமை என்ன? ஸோ 21 லட்சம் கோடி. இதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் நீங்கள் காசு கொடுத்தாலும் பொருள் கிடைக்காது அப்படின்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கே உண்மையிலே இந்த பக்கம் பச்சையாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து பசுமையாக இருக்குதுன்னு சொல்ல வரேன், ஏன்னா எல்லாமே பச்சைன்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஸோ இப்போ இவங்க வந்து நான் சேர்ந்துக்கிறேன், ஸோ ரொம்ப நாள் நீங்கள் வந்து டார்க்கில் வைக்க முடியாது, அதனால் நாம் வந்து ஃபென்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து யூ கேனாட் ஹோல்ட் தம் ஃபார் லாங். அதுவும் சொல்கிறேன், பங்களாதேஷ்லேயுமே சொல்கிறேன், ஃபென்ஸ் போட்டாலுமே நம்ம பங்களாதேஷுக்கு நம்ம சில விஷயத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது, பாகிஸ்தான் விட்டு கொடுத்து தான் ஆகணும் போது ஃபென்ஸை தாண்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால் வந்து ஃபென்ஸு போடுங்க. இப்போ நீங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்போம் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் நம்ம ஊர்லேயும் வெளில வருது. மீட்கும் போது எல்லாருமே என்ன பயப்படுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதே ராடிகலைஸ்டு பாப்புலேஷன் இங்கே வந்துருமான். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானோட இராணுவம் முதல்ல அந்த இடத்துல பின்வாங்கணும். நீங்கள் நம்ம பேசுகிறது வந்து முதல்ல பாகிஸ்தானோட இராணுவம் அங்கேருந்து பின்வாங்கணும், இல்லை அடித்து துரத்தணும், இல்லை அடித்து முடிக்கணும். அது பாகிஸ்தான் மக்களே, அதாவது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆளுங்களே பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரிகள் ரோஷம் வந்து ஏதாவது பண்ணா உண்டு. ஆனால் காஷ்மீர் மக்களுடைய இடத்துல பத்தான்ஸோ அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகாரங்களோ உட்கார்றதுன்றது தப்பு. ஸோ இப்போ ஆர்டிகல் 370 பற்றி பேசும்போது பாரு அவ்வளோதான், காஷ்மீர் வந்து இந்து பூமியாகிடும், இந்து பூமியாக தான் இருந்தது. ஸோ அப்புறமா நீ வந்து சாரதா பீடம் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மொழி வந்து ஒன் ஆஃப் த, அதாவது தமிழ்நாடு ஆவதற்கு முன்பாக, கர்நாடகா ஆவதற்கு முன்பாக, கேரளா ஆகிறதுக்கு முன்னாடி காஷ்மீராகவே இருந்தது அப்படின்றது தான் சுஷில் பண்டிட்னு ஒருத்தர், அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஸ்காலர், ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு லெக்சர் கொடுத்தார். அதில் சொன்ன வார்த்தைகள் தான் நான் திரும்ப சொன்னேன். அதாவது காஷ்மீர் இந்தியாவதற்கு முன்பாகவே காஷ்மீராக தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து காஷ்மீர் காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ மதத்தை சார்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இனத்தை சார்ந்தும் நாம் பார்க்க வேண்டும். நான் சொல்கிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள காஷ்மீரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். நம்ம ஊர் சரி, நம்ம ஊரில் இப்போ இது வரைக்கும் லேண்ட் வாங்க முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் என்ற கேள்வி வருது. ஸோ அப்போ காஷ்மீருக்குள்ள மற்றவன் வந்து உட்கார்றான், மற்றவன் எலெக்ஷனில் நிற்கலாம், மற்றவன் ஜெயிக்கலாம், உனக்கு ஒரு என்ன சொல்கிறது மினிஸ்கியூல் பார்ட் உனக்கு நான் கொடுப்பேன், அந்த 10 சீட்டில் நீ நின்று ஜெயிச்சு உன்னோட இருப்பை காமிச்சிக்கோன்னு சொல்கிறது தான் பாகிஸ்தான். ஸோ அந்த இடத்துல மொத்தமும் நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கணும், அது மீட்டு தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே யார் இருக்க போகிறா அப்படின்ற கேள்வியை இந்திய அரசாங்கமும் ஐநா சபையும் சேர்ந்து தான் அந்த இடத்த பார்க்கணுமே தவிர, நான் வந்து 1947-48 அங்கே இருந்த காஷ்மீரிகளுடைய பாப்புலேஷன் என்னவோ அது மாத்திரம் தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர, பஞ்சாப்லேருந்து போய் செட்டில் ஆனவன் வேறு ஏதாவது இடத்துல இவனுக்கு தேவையானவெல்லாம் கொண்டு போய் குடியமர்த்திட்டு அதை கொடுத்தான்னா திரும்ப நம்ம 80 வருஷம் இவங்களோட கட்டின்னு சாகணும். இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் நம்மளுடைய என்ன சொல்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரை முழுவதும் மீட்கும் பொழுது நம்மளுக்கு பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்னன்னா, இந்தியா அந்த அளவுக்கு மக்கு மாதிரி முன்னாடி கையெழுத்து போட்டோம்ல நிறைய விஷயத்தில், சிம்லா அக்ரிமெண்ட்டு பரவாயில்ல நீட்டத்தில் கையெழுத்து போடுறேன், அப்புறம் வந்து இந்த பலுச்சிஸ்தானில் வந்து அவன் ஆக்கிரமிக்கும் போது நான் சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி தப்பை இப்போ இருக்க அரசாங்கம் செய்யாது. அதே மாதிரி மொத்தமும் எடுக்கிறோன்னா இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்கல, நம்ம வந்து இப்போவும் வந்து யூனியன் டெரிட்டரி மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படியே திரும்ப மீட் எடுக்கும் பகுதியும் யூனியன் டெரிட்டரியாக தான் சேரும். ஏன்னா அது ஆல்ரெடி நம்மளுடைய மேப்பில் அப்படி தான் இருக்குது. இது கூகுள், மெட்டா, அப்புறமா சாட்ஜிபிடி, ஆந்த்ரோபிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்களுடைய என்ன சொல்கிறது டேட்டாபேஸில் இவங்களுடைய அல்காரிதம்ஸில் வேணால் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாகிஸ்தானோட ஒருங்கிணைந்த பகுதியாக காட்டலாம். ஏன்னா செல்லப்பிள்ளை பாகிஸ்தான், அதனால் அப்படி காமிப்பாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் போய் ரெண்டர் பண்ணி பாருங்கள், சாட்ஜிபிட்டியில் ரெண்டர் பண்ணுங்கள், பாகிஸ்தான் மேப் ரெண்டர் பண்ணுங்கள், இட் வில் ஷோ வித் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்.
ஸோ அதை நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அது இருக்கிற வரைக்கும் உங்களால் இப்படி தான் காமிக்க முடியும். ஆனால் மீட்டு எடுத்த பிறகு வி டோன்ட் ஹேவ் எனி அதர் கோன், அவன் வருவான், அமெரிக்கா வேறு வழி வரல அப்படின்னும் போது நம்மளோட ஒருங்கிணைந்த பகுதியாக தான் காமிப்பான். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும். அதே மாதிரி யாரை எடுக்க போகிறோம் அப்படின்னா காஷ்மீர் மக்களை கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரிகள், அந்த என்ன சொல்கிறது, இனத்தால் காஷ்மீர், மொழியால் காஷ்மீரியல், அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம வச்சு தான் ஆகணும். அவ்வளோதான், அப்படி தான் எடுத்தாகணும். அவங்க மதத்தால் இஸ்லாமியராக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், இந்துக்களும் இருக்காங்க, அவங்களும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் காஷ்மீர் இந்தியாவோட பிரதான ஒரு பகுதி, அது நம்ம எடுத்து தான் ஆகணும். அங்கே செயற்கையாக கொண்டு வந்து திணிக்கப்பட்ட அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி, நான் சொல்கிறது நம்ம ஊரில் ஆதிக்க ஜாதிலாம் பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்களே, வாய் கீழே வக்கனே பேசுவானுங்க. காஷ்மீரில் எதுக்கு பாகிஸ்தானோட ஆதிக்க ஜாதி அங்கே எதுக்கு ஆட்சி செய்யணுன்ற கேள்வியை இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஸோ அவனுங்க எல்லாரும் தெருத்தி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உண்மையிலே தெருத்தி அடிக்கணும்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா இது வந்த பிடாரி ஊர் பிடாரை மேய்க்கிற மாதிரி காஷ்மீர் தான் அந்த ஊர் மக்களுடைய இனம். ஸோ அதை தாண்டி வேற ஒரு இனம் வந்து அங்கே உட்காருதுன்னு பார்த்தா ப்ராப்ளம். இதே தான் கைபர் பக்தூன்வாலையும் ப்ராப்ளம் இருக்குது. பஷ்டூன்லேயும் இவங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க. வெறும் உருது ஸ்பீக்கிங் அதாவது மெஜாரிட்டி வேணும், உருது ஸ்பீக்கிங் கம்யூனிட்டியோடைய டாமினன்ஸ் வேணுன்றதுக்காக சில பஞ்சாபிஸ் குடும்பமும் சில சிந்திஸ் குடும்பமும் மாத்திரம் நல்லா வாழணுன்றதுக்காக ஒரு நாடை வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்து அடித்து பிடுங்கலை. அப்படி பார்த்தீங்கன்னா பெங்காலிஸ்க்கு தான் முதல்ல தனி இடம் வந்தது. ஈஸ்ட் பாகிஸ்தானில் 1905-6 பெங்கால் பார்ட்டிஷன் முதல்ல பிரிஞ்சது அவனுங்க தான். யார்? பெங்காலிஸ். அவனுங்களே அடித்து ஓட விட்டு இந்த 10-20 ஜாதி ஒன்றா உட்காந்து பாகிஸ்தானில், நான் சொல்ல வெஸ்ட் பாகிஸ்தானில் இவங்களே ஓட விட்டுருக்கானுங்க. அப்போ அதே பிரச்சனையே இவனுங்க காஷ்மீர்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, காஷ்மீரை மீட்கும் பொழுது நாம் இந்த பர்டிகுலர், அதாவது காஷ்மீர் இனத்து, அதாவது காஷ்மீர் மொழியாகவும் அந்த காஷ்மீரி பண்டிட்ஸோடைய முன்னாடி பண்டிட்ஸாக இருந்திருப்பாங்க, அப்புறமா மாறி இருப்பாங்க, மதம் மாறி இருப்பாங்க, அவங்கள மாத்திரம் தான் நம்ம வச்சுக்க முடியுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஊடுருவிகள், நம்மளெல்லாம் ஊடுருவின்னு சொல்லியிருக்காங்க, உண்மையான ஊடுருவிகள் அவனுங்க தான். அவனுங்களை வெளியில் அனுப்பிட்ட பிறகு தான் மீட்க முடியுமே தவிர அதற்கு நம்ம பொறுமை காத்து தானே. அமெரிக்கா வந்து திரும்ப அங்கே பேஸ் கட்டுறேன், பாகிஸ்தானில் கட்டுறேன்னா பணம் கொடுமா, அந்த பணத்தை திரும்ப வந்து இந்த வாயடைப்பதற்காக சில விஷயங்களை கன்செஷன்ற பேரில் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் இது தொடர்ந்து விட்டு கொடுத்து பாகிஸ்தான் ஹஸ் கான் டு எ பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் ஒரு முக்கியமான கேள்வி வரும் அப்படின்னா, அந்த நிலைமைக்கு இது போயிடுச்சா, அந்த ஸ்மோக் இருக்குன்னு தெரியுது, இது வந்து ஒரு காட்டு தீயா மாறிடுச்சா அப்படின்ற கேள்வி வருது. அந்த பாயிண்ட் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அந்த மெல்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. மெல்டிங் பாயிண்ட்டை நோக்கி இது நகருகுதா அப்படின்றப்போ இப்போ ரொம்ப விசிபிளாக, ரொம்ப அவுட் ரைட்டாக ஓப்பனாக தெரியுதோ அப்படின்ற பாயிண்ட் இருக்குது. பட் இதில் வந்து ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா, இது எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்ற பாயிண்ட். ஒரு பக்கம் இது வந்து இட் மே டேக் சம் மந்த்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இட் மே டேக் சம் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெஃபினெட்லி நாட் வீக்ஸ். 8 months ஆச்சு பங்களாதேஷை வந்து லிபரேட் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து இட் ஸ்டார்டட் இன் ஜூலை அண்ட் தென் இட் வெண்ட் ஆன். அந்த ஜூலை ஆகஸ்ட்ல தான் உங்களுக்கு போர் நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை போருக்கு முன்னாடி நான் சொல்கிறது ப்ரிப்பரேஷனே. நம்ம 17 நாள் 18 நாள்லயும் அந்த போர் முடிஞ்சுது. நான் சொல்றது போர்ன்றது ஃபுல் ஃபிளட்ஜ் ஸ்டார்ட் ஆனோடனே 15 நாள்ல ப்ரிப்பரேஷன் வந்து மொத்தத்தையும் முடிஞ்சிச்சு. நம்மளுடைய ஃபீல்ட் அன்னைக்கு சாம் மானக்ஷா அவர்கள், நீ இப்போ போருக்கு போக சொன்னீங்கன்னா போவேன், ஆனால் தோத்து போயிட்டான்னு கேட்காத, 100 எப்படி தோப்போமான்னு கேட்டால் 100% தோப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹி டுக் டைம். அதுக்கப்புறமா வந்து ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தப்பு அவன் பண்ணணும்னு வெயிட் பண்ணோம். அவன் தான் ஸ்டார்ட் பண்ணால், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சு வச்சோம். அது பங்களாதேஷோட லிபரேஷன். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்றைக்கி நம்ம விஜய் திவஸ் கொண்டாடுறோம். அப்போ அதுக்கு முன்னாடி நான் சொல்ல 70ஆம் வருஷம் எலெக்ஷன்லேருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை. ஸோ அப்போத்துலேருந்தே ரெஃப்யூஜி இன்ஃப்ளக்ஸ் வந்தது. ஸோ அப்போத்துலேருந்தே அந்த ப்ராப்ளம் இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ட்ராக் ஆச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறமா நம்ம ஏர் ஸ்பேஸை மூடணும். அது நிறைய படம்லாம் கூட வந்தது. அந்த ஏர் ஸ்பேஸை எப்படி மூடுறதுன்றதுக்கான பிளானிங் பண்ணி பர்டிகுலராக தே மேட் த மிஸ்டேக். அண்ட் தென் நீங்கள் எதுவும் பண்ண வேணா, யூ த்ரோ த பைட் தே வில் கேட்ச். அது கண்டிப்பாக அவனுங்க அதை பிடிப்பானுங்க, இந்த புழு போடுற மாதிரி தான். ஸோ அதனால் இது வந்து நீங்கள் நாள் கணக்காக, மாதக்கணக்காக, வருஷ கணக்கானா இது முடியணுன்னா ஒரு 3-4 நாள்லேயே முடிஞ்சிடும். டு பி ஃப்ராங்க், ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்தியா நினச்சிதுன்னா ஒரு 2 front. ஏன்னா கண்டிப்பாக பங்களாதேஷிஸ் வில் ஜாயின். ஏன்னா இப்போ இருக்க நிலைமையில பங்களாதேஷ் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்குது, அமெரிக்காவோட கைப்பார்வையாக இருக்குது. அந்த பக்கமும் 3 மாநிலங்கள் இந்தியாவோடு சேருவதற்கான தருணம் நெருங்குகிறது. என்னுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். ஆமாம், 3 மாநிலங்கள் இருக்குது. 3 மாநிலமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய, அதாவது பிரிக்கும் போது இந்துக்களுக்கு சேர்த்து தான் பிரித்து கொடுத்தாங்க.
ஆனால் இந்துக்கள் பாப்புலேஷனே குறைஞ்சி போய் 20%லேருந்து 2%, 5%. சிட்டகாங் சொல்கிறேன், ஷில்லட்டும் சொல்கிறேன் நான். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஷில்லட் ஆக்சுவலி இட் வாஸ் சப்போஸ் டு ஜாயின் இந்தியா. நேரு அவர்களுடைய ஜெனராசிட்டினால நிறைய கொக்கோ ஐலாண்டு, இந்த கான் ஆஃப் கலாட், அதாவது பங்களாதேஷில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கான் ஆஃப் கலாட் பலூச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓட் பண்ணதில் வந்து அடிக்க ஒரு ஃபோட்டோவே இருக்கும் பார்த்தீங்கன்னா. நேரு அவர்களை அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான மூத்தவர் ஒருத்தர் வந்து கொம்பு எடுத்து அடிக்க போவார். நேரு அடிக்க முடியாது, அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அந்த இது ஆர்மி ஆஃபீஸர் வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ நிற்காதனால தானே அங்கே போக வேண்டியதாக போச்சுன்ற எலெக்ஷன்லேருந்து தான் அவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது பார்டர் அந்த ரீஜனும் வந்து ஒமான் நம்மளுக்கு தான் கொடுக்குறதா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெருவியன் பிளண்டர்ஸை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி விட்ட குறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஆகணும். ஸோ அதனால் இப்போ தப்பு அவன் பண்ணணுன்றதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பாஸ்டில் தான் இருக்கும். வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர். நேற்றுக்கு பிலாவல் பூட்டோ வந்து ஒரு முத்தத்தை உதிர்த்து இருக்கிறார். எல்லா ஃப்ரண்ட்லேயும் நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், அப்படி ரெடியாக இருக்கோம், நம்ம பாகிஸ்தான் ரெடியாக இருக்குன்னு. ஸோ அப்போ பங்களாதேஷை சேர்த்துன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ ஃபுல் ஃப்ரண்ட்டாக ஆல் ஃப்ரெண்ட்ஸில் ஃபுல் ஃபோர்ஸில் சண்டை போடுறாங்கன்னா 2 ஃப்ரண்ட்டு. சைனா என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். சப்போஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து முடிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்றது வந்து ஒரு 10 நாளோ 20 நாளோ தான். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அடிச்சு காமிச்சோம். 3 நாளில் வந்து உன்னுடைய ஒரு தடவை அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அதுக்கு மேலே திரும்ப அடிக்கிறது ஈஸி. முதல் தடவை அடி வாங்குறது தான் வந்து கஷ்டம். பாகிஸ்தான் வந்து 1948 அடி வாங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இந்த வாட்டி அடி வாங்கினது அமெரிக்கா, பாகிஸ்தானுக்குள்ளே அடி வாங்கினது அமெரிக்கா. அதனால தான் கதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வாஷிங்டன்லேருந்து. ஸோ இன்னி வரைக்கும் இந்தியாவை டார்கெட்டாக வச்சு சைனாவோட அவங்க சமரசம் செய்வதற்கு கூட தயாராக இருப்பார்கள். ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம். 1935 45, 46, 47 வரைக்கும் போராடி அந்த பகுதியை தனியாக பிரித்து தே கார்வ்ட் அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு யூனிஃபைடு இந்தியாவிலேருந்து நான் தனியாக ஒரு பிரதேசத்தை ரத்தமும் சதமும் பிடுங்கி எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இந்தியாவும் ரஷ்யாவும் அப்போ இருந்த சோவியத் யூனியன் ஒன்றா சேரக்கூடாது. சோவியத் யூனியனுக்கு ஒரு வேளை இந்தியாவோட ஒரு பாதை கிடைத்து விட்டது என்றால், முக்கியமாக அரபு கடல் பகுதியில், அது வந்து அமெரிக்காவுக்கு அதோட முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால கடைசி வரைக்கும் போராடியாவது பாகிஸ்தானை ஆக்டிவாக வைத்துக் கொள்வார்கள். அதனால தான் ஒசாமா பின் லாடனுக்கு 5 ஸ்டார் வாழ்க்கை கொடுத்தாலும் பாகிஸ்தான் மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் அந்த அமெரிக்க மக்களுக்கும் கோபம் வரல, திராணி இல்லை. ஒரு முதுகெலும்பு இல்லாத நாடாக தான் அமெரிக்காவை நான் பார்க்கிறேன். ஏன்னா உலகம் முழுக்க நீ தீவிரவாதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி 5 நாடு மேலே 7 நாடு மேலே குண்டு போட்டார் ஒபாமா. எதுக்காக? தீவிரவாதத்துக்கு. அந்த பயங்கரவாதிகளின் ஒட்டுமொத்த தலைமையாக கருதப்பட்ட அல் கொய்தாவின் தலைவராக இருந்த ஒசாமா பின் லாடன் பாகிஸ்தானில் 5 வேளை நன்றாக நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னா, அந்த புடிச்சு போய் தண்ணியில முக்கிட்டேன்னு சொல்ல அமெரிக்கன் பேஸுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள இவ்வளோ சொல்லிட்டு பாகிஸ்தான் மேலே உனக்கு சாங்ஷன் போட கூட வக்கு இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்ட முதுகெலும்பு இல்லாத ஒரு நாடாக தான் நாம் அமெரிக்காவை பார்க்க வேண்டும். உலகத்திற்கு படம் போட்டு காமிக்க வேண்டியது என்னென்னா, இவனுக்கு என்னதான் முக்கியம், அதுக்கப்புறமா ஆதிக்கம் தான் முக்கியம். சோறு இல்லைனாலும் இருப்பேன், ஆதிக்கம் இல்லாமல் இருக்க மாட்டேன், மற்றவன் கெடுத்துணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க இருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா பாகிஸ்தானுக்கு இப்போ நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? நான் அணுகுண்டு சோதனை போடும் போது உடனே நீ சாங்ஷன்ஸ் போடாமல் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் சோதனை கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு 16 நாள் கழிச்சு அவன் பாகிஸ்தான் அணு ஆயுதம் சோதனை பண்ணுறான்ற அளவுக்கு ஒரு வக்கத்தை ஒரு நாடை அணு ஆயுத நாடாக மாற்றினது நீ. அந்த இடத்துல கிரணயில் போய் மறைச்சி வச்சது நீ. அதனால தான் ஈஜிப்ட்லேருந்து கொண்டு வந்து கொட்டலாமா, வேற ஏதாவது கொண்டு வந்து கொட்டலாமான்னு மூடி மறைச்சிட்டு இன்னி வரைக்கும் நீ சைனா மேலே பழியை போட்டு உட்காந்துருக்கே தவிர, இன்னைக்கும் உன்னுடைய எண்ணம் இந்தியாவை ஒரு வலிமையான நாடாக பார்ப்பதற்கு மனம் மறுக்கிறது, அமெரிக்க மனம் மறுக்கிறது. அதனால தான் பாகிஸ்தானை இன்னும் தோல் மேலே கை போட்டு அடித்து, அதாவது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனால் தான் ஏரில் அடிக்கிறது. கிரவுண்டட் இதுவே வந்து பேஸில் இருக்கிறது எல்லாமே காலி ஆகிடுச்சுன்னா அப்போ அவனுக்கு வந்து கண்டிப்பாக அவனை அடித்தது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக அமெரிக்கா எடுத்துக்குது. அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம இப்போ இன்னொரு தடவை அடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிரம்மோஸ் அடுத்த லெவல் டெஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய K4 K5ஸ்லாம் நம்ம கராச்சி போர்ட்டு பக்கத்தில் நிற்க வச்சு அடிக்கலாம். ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து வி ஆர் நாட் வெயிட்டிங் ஃபார் எனி அதர் ரீசன், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம் டு மேக் த மிஸ்டேக். ஏன்னா இப்போ ஒரு தடவை கெஞ்சி கேட்டான்றதுனால ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டு வச்சுருக்கோம்.
டசன்ட் மீன் லைக் நம்ம நீ என்ன வேணா பண்ணுவேன் நான் கம்னு இருப்பேன்றது கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மக்கள் இங்கே வரலாங்கன்னா அது காஷ்மீரி மொழி பேசக்கூடிய அந்த இடத்தோட பூர்வக்குடி மக்கள் தாராளமாக வரலாம். அது அவர்களுடைய பிரதேசம், அது அவர்களுடைய மாநிலம், அதாவது அவங்களோட நாடு தான் இந்தியா. அது யூனியன் டெரிட்டரின்றது அவங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ நம்ம கில்ஜித்துக்கு லோக்சபா சீட் இருக்கு, உங்களுக்கு லோக்சபா சீட் இருக்கு. இது என்ன ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு, தூர்தர்ஷன் இருக்கு. கில்ஜித்தில் நீ எங்க ஊருக்காரன் தான். சைனாக்காரன், ஆமா பிஜேபி ஆஃபீஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று சைனாக்காரன் அருணாச்சல் பிரதேச சொந்த கொண்டாடி நீ வந்து போலான்ற போது உண்மையில அவன் நம்ம ஊருக்காரன் தான். நம்ம ஊர்ல கடத்தி போய் வச்சிருக்காங்கன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 80 வருஷமா கடத்தல் ஈடுபட்ட ஒரு நாடு அப்படின்னா பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க. அவர்கள் மதத்தால் வேறு இதுவானாலும் இனத்தால் காஷ்மீரிகள், இனத்தால் காஷ்மீரியார்கள் ஆகும் பொழுது அவர்கள் இந்தியா நாட்டோட பிரஜையாக தான் இருக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும்போது அவர்கள் ஒரு ஹாஸ்டேஜாக தான் பார்க்குறேன். ஒரு பிணைய கைதிகளாக எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே தவிர மீட்டெடுப்பதற்கு நாள் கணக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் முதல் தப்பா அவன் பண்ணட்டும். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நம்ம தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆப்ரேஷன் சிந்தூர் போது. நீங்கள் தான் அந்த கேள்வி கேட்டீங்க எவ்வளோ நாள் நீடிக்கும்னு. எப்போனா அந்த சீஸ்ஃபயர் போகலான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்களே சொன்னும் போது தேர் வயலேட்டட் சீஸ்ஃபயர்னு அன்றைக்கி திரும்பி ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் கழிச்சுட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஒரு தப்பை அவன் பண்ணட்டும். அது கண்டிப்பாக எல்லை தாண்டிய பயங்கரவாதமாகத்தான் இருக்குமே தவிர ஆர்மி மூலமாக ஒரு எதிர்ப்புன்றது பாகிஸ்தானில் என்றைக்குமே வராது. ஒரு எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அவர்கள் மீண்டும் செய்தார்களானால் நீங்கள் கேட்குற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நாள் கணக்கிலேயே நம்மளுக்கு மீட்டு எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. ஏன்னா இஸ்ரேல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களும் மீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யா ஒரு பக்கம் மீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரான்லேயும் அடி. ஸோ யூஎஸ் உலகத்தோடைய ஒரு எப்போவுமே அதாவது பிரீஃப் பீரியட் ஆஃப் டைம் உலகத்தில் ஒரு சூப்பர் பவர் இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூகே, அதுக்கு முன்னாடி ஸ்பானிஷ் எம்பையர், அதுக்கப்புறமா யூகே ஒரு டாமினன்ட் பவராக வந்தது. அதுக்கப்புறமா யூகே கிட்டேருந்து யூஎஸ்எஸ்ஆர் ரெண்டாக பிரிஞ்சு 2 பேர் பவர் வச்சுருந்தாங்க. யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேஷனுக்கு அப்புறமா யூஎஸ்ஏ மாத்திரம்தான் ஒரு முடிசூடாக ஒரு வேர்ல்டு பவராக இருந்தது. இப்போ வேர்ல்டு பவராக இருந்ததுலேருந்து அவங்க வந்து திரும்ப ஒரு ரீஜனல் பவராக அதற்கான நேரம் நெருங்குகிறது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதில் முக்கியமான விஷயம் இந்த ட்ரிகர் பாயிண்ட்டு பாகிஸ்தான் தனது நாட்டுக்குள்ளேயே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகக்கூடிய அந்த மெல்டிங் பாயிண்ட், அதுதான் அந்த கரெக்டான மெல்டிங் பாயிண்ட். அப்போ தான் அவங்க வந்து டைவெர்ட் பண்ணக்கூடிய அவங்களோட யூஷுவல் ட்ரிக்கான இந்தியா மீது ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணால் அது டைவெர்ட் ஆயிரும், நேஷனல் யூனிட்டி வந்துடும், நம்ம அடிச்சுக்கும் போது இந்தியா மேலே அட்டாக் பண்ணாலும் நம்மளாம் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு அவங்களோட டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த இம்ப்ளோடிங் பாயிண்ட்ன்றது சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் ரேட் பண்ணுறாங்க. இப்போ பிஓகேயோட இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தண்ணீர் பஞ்சம்னால பஞ்சாப் அண்ட் சிந்து ரொம்ப தடுமாறப்பட்டிருக்கு. பலூச்சிஸ்தான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் அவங்களோட பார்டரை வந்து ரொம்ப டைட் பண்ணிக்காங்கன்றதை பார்க்குறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக எக்ஸ்போர்ட் இருக்கும்போது அந்த மெல்டிங் பாயிண்ட் எந்த இடத்தையும் நோக்கி நகர்க்கிறது. இதில் ராவோட எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு, ராவோட தலையீடு இருக்குது, துரந்தர்கள் நிறைய வேலை செய்கிறாங்க அப்படின்லாம் இருக்கு. இந்த தியரியை நீங்கள் நம்புறீங்க? முதல் விஷயம், பாகிஸ்தானுடைய இன்றைய நிலைமைக்கு காரணம் பாகிஸ்தான் தான். இதில் நீங்கள் ராவையும் வேறு எந்த ஒரு நாட்டோடைய மொசாடோ, ராவோ, சிஐஏஓ, எஃப்எஸ்பிஓ நீங்கள் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஏன்னா ஒரு நாட்டுடைய ஒரு கட்டமைப்பு அப்படின்றது வந்து அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டுடைய ஆளுமை, அந்த ஆட்சியாளர்கள் கையில் தான் இருக்கே தவிர அது மற்ற நாட்டோடைய உலக நிறங்களை மீது போடுவது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா உங்கள் நாட்டில் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா உன்னால் வேறு நாட்டோடைய உளவு நிறுவனம் அங்கே வேலை செய்ய முடியாது. ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் வந்து உங்கள் நாட்டோடைய கட்டுமானத்தையும் கட்டமைப்பையும் சரியாக செயலாற்றவில்லை அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் மற்றவங்க மேலே பழி போட்டு இப்போ சண்டை போட்டால் தான் பாகிஸ்தானுக்கு எய்டுன்றதே வரும். இப்போ ஸ்ரீலங்காவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் சொல்கிறது வந்து ராஜீவ்காந்தியோடைய அந்த மரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்டிடியும் சரி இலங்கை கவர்மெண்ட் 2 பேருமே அந்த போர் தொடர்ந்து நடத்தினால தான் அந்த நாடு ஓடுன்ற மாதிரி 2 பேருமே விருப்பப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் நம்மளால் நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க முடியும். அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் எய்டு வரும். ஸோ பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு அந்த இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் ரா அப்படின்றதுக்கு மேலே சிஐஏ வந்து டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது. நான் சொல்கிறது பங்களாதேஷில் சிஐஏ டைரக்ட் கண்ட்ரோலில் எடுத்திருக்கான். பாகிஸ்தான் வந்து 1950கள்லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சிஐஏயோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்பப்போ சீனாவோடைய ஆதிக்கம் வெளில வரும், திரும்ப அவனை அடிச்சு தூக்கி போட்டு வெளில திரும்ப மாறி நடுவில் அமெரிக்கா வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் பிஸியாக இருக்க டைமில் இங்கே கொஞ்சம் சைனா பக்கம் சாஞ்சிட்டாங்க. மற்றபடி அமெரிக்காவுடைய கைப்பாவையாக தான் பாகிஸ்தான் இன்னி வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரா உள்ளே போனாலுமே உன் நாட்டில் ஒழுங்கான நீ மக்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்க, இல்லை மக்களுக்கு தேவையான ஆட்சி நடத்திட்டு இருக்கேன்னா
அந்த ஆர்கனைசேஷன் அங்கே எப்படி வேலை செய்ய முடியாது. ஸோ பலூச்சிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎல்ஏ அங்கே வந்து ரான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பலூச்சிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட 55% பாகிஸ்தானோட நிலப்பரப்பை கொண்ட ஒரு பிரதேசம். அது வந்து ஆக்கிரமிக்கப்பட்டது. அது வந்து அவன் வந்து டைரெக்டாக வந்து ஓட்டு போட்டு நான் வந்து போய் சேர்றேன்னு சொல்லிட்டுலாம் போல, அவனை வந்து இந்தியாவோட சேருவதற்காக அவர்கள் தயாராக இருக்கும்பொழுது நேருவோட கவர்மெண்ட்டில் ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுவாங்கல்ல, ஒரு ஆஃபீஸர் போய் ஆல் இண்டியா ரேடியோவில் கான் ஆஃப் கலாட் வந்து நம்மளுடைய கனெக்ஷனில் இருக்கார், அதனால் எப்போ வேணால் இந்தியாவோட சேரும்னு வாயில் டேரெக்டாக வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் சொன்ன பிறகு சர்தார் பட்டேல் லாஸ்ட் இன்டர்வியூ அந்த சைடு இல்லைல்ல அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் அந்த ஆட்சியாளரையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் நம்ம பின்வாங்கணும். இல்லைன்னா நம்ம அன்றைக்கே அது நம்ம பக்கத்தில் வந்திருக்கோம். ஸோ இவன் போய் அந்த மாதிரி செய்தி வந்தோடனே பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஆக்கிரமித்த பகுதி தான் அது. அவன் ஓட்டு போட்டு நான் வந்து பாகிஸ்தானோட சேர்றேன்னுலாம் சொல்லி பலூச்சிஸ்தான் சேரவே இல்லை. அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரும் அது மகாராஜா ஹரி சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷனில் முழு அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா முழு காஷ்மீரும் இந்தியாவுக்குன்னு கொடுக்குறாரு. அதை பாதி பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருக்கிறது பாகிஸ்தான். ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அது உன்னுடைய இடமே இல்லை, இது திருதராஷ்டிரன் பண்ண மாதிரி தான் இது. ஸோ அதாவது பாண்டு தான் ஆக்சுவல் டிஃபேக்டோ கிங்கு. அவர் வந்து வனவாசம் அவர் வந்து போதும் நான் ரெனவுன்ஸ் பண்ணிக்கிற த்ரோன்னு சொல்லிட்டு பாண்டு வந்து திருதராஷ்டிரன்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவருக்கு கேர்டேக்கர் தான். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மகாபாரதத்துடைய மொத்த கதையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான். அவர் வந்து முழு ஆட்சியாளர்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து முக்கியமான பஞ்சாயத்து இல்லை கிடையாது. ஸோ அப்போ திருதராஷ்டிரன் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பாண்டு கிட்ட தான் கொடுத்துருக்கணும். டு பி ஃப்ராங்க், அவர் வந்து இந்த சீட்லேருந்து என் பையன் உட்காரட்டுன்ற மாதிரி போனதுனால தர்மம் தவறும் போது தான் ப்ராப்ளமே வருது தவிர அது வரைக்கும் உங்களுக்கு வந்து மகாபாரதம் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு முன்னாடிலேருந்து பீஷ்மர்லேருந்து போல. ஸோ அந்த மாதிரி இப்போ நீ ஆக்கிரமிச்சிருக்க. ஸோ அந்த இடத்துல யார் உட்காரணும்னா காஷ்மீர் மக்கள் தான் உட்காரணுமே தவிர உன்னுடைய ஜாதிக்காரன் உட்காரக்கூடாது. ஸோ அந்த இடத்துல போய் என்ன வேலை இருக்குங்க? நீ உண்மையிலே காஷ்மீரி மக்களுக்கு உண்மையிலே நம்ம இப்போ ஒமர் அப்துல்லா யாரு, ஃபருக் அப்துல்லா யாரு, மெஹபூபா முஃப்தி யாரு, உத்தரப்பிரதேசில் புஷ் போய் உட்கார வச்சிருக்குமா? இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போய் சிதம்பரம் கொண்டு போய் அங்கே வந்து நம்ம இது உட்கார வச்சிருக்கோமா? அப்படிலாம் கிடையாது. ஸோ அங்கே முஸ்லீம் அதை தான் சொல்கிறேன். நம்ம இதுக்கும் அந்த இடத்துல இந்து முஸ்லீம் 2 பேருமே பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு ஆட்சியாளர் எப்படி உட்கார வைக்கிறாங்க? அந்த ஊர் மக்களை தானே உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஊரில் நடுவில் ஒரிசாவில் கூட நம்ம ஆளுங்கள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஸோ அது தர்மிக்கிலே அது கரெக்ட் கிடையாதுன்றதுனால தான் நம்ம அவங்க ஊர் மக்கள் அவங்க தான் ஆளணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊரில் மாத்திரம் ஓங்கோல்னு பேசலாமா? ஸோ இப்போ நீ இங்கே பேசும்போது அதே ஸ்கேல் அங்கே வை. ஸோ இங்கே நீ வைக்கிற ஸ்கேலை நீ காஷ்மீரில் வச்சுன்னா பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரில் வை. ஸோ இது எல்லாத்துக்கும் இடம் கொடுத்தது யாருன்னா பாகிஸ்தானுடைய இறையாண்மை, அந்த ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஓட்டையில் கான்ஸ்டியூஷன் இருக்குது ஒன்றில். ஸோ அந்த மாதிரி பண்ணதெல்லாம் நீ பண்ணிவிட்டு நீ வந்து ரா மேலேயோ இல்லை எஃப்எஸ்பி மேலேயோ மொசாட் மேலேயோ வைக்கிறதுன்றது தப்பு. பாகிஸ்தான் என்னைக்கோ செத்து போச்சு. பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய அவுட் ஹவுஸாக மாறி கிட்டத்தட்ட எனக்கு காலனி தான். அவன் எப்போ வேணா வருவான், எப்போ வேணா போவான். நூர்கான் ஏர்போர்ட்டில் வேலை செய்யணும்னா அமெரிக்கா விசா வேணுன்றானுங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? உன் நாட்டில் அதை விட அசிங்கம் எதுவுமே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன். நம்ம ஊரில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எப்படி ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோட்டாவோ அது போல் அங்கே அவ்வளோதான், அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லையே. நீ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னா எவனை வேணா வந்து போ, நீ வந்தீங்கன்னா ஒழுங்காக சொல்லிட்டு வந்தீங்கன்னா உனக்கு மரியாதை வரும். இல்லைன்னா நீ வந்து உன்னை வந்து அவனை விட்டு தான் வரவேற்போம். அதுதான் கரெக்டு. ஸோ அப்படி நீ வந்து உன்னுடைய ஆட்சியை கேவலமாக நடத்திவிட்டு உன் மக்களையே மாற்றான் தாய்ப்போக்காக நடத்திவிட்டு அமெரிக்காவுக்காகவும் அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய சிலருக்காகவும் சில நாடுகளுக்காகவும் அந்த மாதிரி ஒரு நாடுகளுக்காகவும் நீ ஆட்சி செஞ்சுட்டு உள்ள வந்துருச்சுன்னு சொல்கிறது வந்து பிச்சை. உண்மையிலே பிச்சைன்னா கரெக்டாக இருக்கும் தவிர மற்றபடி ஏன்னா எல்லா ஊர்லேயும் இவனுங்க வந்து போய் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் வரை மோடிக்கு அவார்டு கொடுக்கறத பற்றி இவனுங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியுது. அதாவது மோடி எல்லா நாடுக்கும் பயணம் மேற்கொள்கிறார், அந்த நாடு பலனடைகிறது, இந்தியாவும் பலனடைகிறது, வளர்கிறது. அந்த நாட்டுக்கு நான் சொல்கிறது எந்த நாட்டுக்கு போகிறாரோ அந்த நாடுக்கு கொடுப்பதற்காக இந்தியாவிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அறிவுசார்லேருந்து கலாச்சார ரீதியாகவும். நேற்று இந்தோனேஷியாவில் போயிட்டு மோடி அவர்கள் இறங்குறாரு. பிரசிடென்ட் நேராகவே போய் வரவேற்கிறாரு. நான் மோடி அவர்களிடம் பல விஷயத்தை காப்பி அடிச்சேன்னு சொல்கிறேன். டேரெக்டாக அவரோட கரியரை நான் அப்படியே காப்பி அடித்தேன். நான் அது வந்து அரசு திட்டங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன், ஆதார் கொண்டு வருவேன், நான் அடுத்தது ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னும் போது கொடுக்கறதுக்கு ஏதோ இருக்கிறது. அதனால் அவர்கள் வந்து உயரிய விருதுகள் கொடுக்குறாரு. பாகிஸ்தான் போகும்போதே ஒரு சட்டி எடுத்துன்னு போகிறாங்க. எனக்கு கோதுமை கொடு,
இல்லை சண்டை போடுறதுக்கு துப்பாக்கி ரவை கூடு, சாப்பிட்றதுக்கு ரவை கூடுன்ற மாதிரி போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நாடு எப்படி அவார்டு வாங்கும்? வாங்காது. அதுவும் இல்லாமல் உலகத்தில் ஆக சிறந்த ஏற்றுமதி பாகிஸ்தான் செய்துன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான். உலகத்தில் எந்த தீவிரவாதம் நடந்தாலும் பயங்கரவாதம் நடந்தாலும் அது பாகிஸ்தானுடைய ஆரிஜின் இருக்கும். இந்த 9/11 கூட ஏதோ பங்கு இருக்குன்ற ஆராய்ச்சியெல்லாம் வெளில வருது. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னுடைய நாட்டில் நீ கேவலமாக ஆட்சி செய்வதால் இந்தியாவுக்கும் இந்தியாவில் இருக்க உளவு நிறுவனங்களுக்கும் உன்னால் தான் பிரச்சனையை தவிர எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அது உன் ஊரில் மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா ராவுக்கு வேலையே இல்லையே. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து ஒன்றே ஒன்று தான். திரும்ப திரும்ப பாகிஸ்தான் ஒன்று செய்கிறது என்னென்னா மற்ற நாடுகள் மீது இவர்களுடைய தோல்விகளை திணிக்கிறது. பாகிஸ்தான் ஒரு தோல்வியடைந்த நாடு. பாகிஸ்தானில் இஸ்லாமியர்கள், அதாவது இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள்லேயே சில பிரிவுகள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். எல்லாருமே. ஸோ அப்போ யூ ஆர் அ ஃபெயில்டு கண்ட்ரி. ஸோ ஃபெயில்டு கண்ட்ரியில் இட் இஸ் எ ஃபெர்டைல் கிரவுண்ட் ஃபார் எனி ஃபெயில்டு கண்ட்ரி இஸ் எ ஃபெர்டைல் கிரவுண்ட் ஃபார் ஆல் டெரரிசம். அப்போ நீ தான் ஹிலாரி கிளின்டன் சொல்லாதையா நம்ம சொல்கிற போகிறோம். பாம்பு வளர்க்கும் போது பக்கத்து வீட்டில் போய் விடுறதுக்காக பாம்பு வளர்த்து விட்டுனே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உன்னையும் கடிக்கும். அதுக்கு நீ பக்கத்து வீட்டை குறை சொல்ல முடியாதுன்னாங்க ஹிலாரி கிளின்டன். அதே தான் நம்ம திரும்ப சொல்லணும். இப்போ நீ பாம்பு வளர்த்து எல்லா ஊர்லேயும் விட்டுருக்க, உள்ளே பொட்டுன்னு போடுது. நீ தான் அதை வளர்த்த. அந்த ஃபெர்டைல் கிரவுண்டாக அந்த மாற்றினதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு தெரிக்கி தாலிபான் பாகிஸ்தான் ஒருத்தன் ஒன்று அடிக்கிறான்னா அது காரணம் நீ தான் வளர்த்த. சரி, ஆப்கானிஸ்தானை அழிக்கணுன்ற எண்ணத்தில் தாலிபானை யார் வளர்த்து விட்டா? ஸோ யார் மூலமாக வளர்த்து விட்டாங்க? திருப்பி தாலிபானை யார் காட்டி கொடுத்தீங்க? அதுதான் இங்கே ப்ராப்ளம். வந்து அமெரிக்கா யூஸ்டு பாகிஸ்தான் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால தான் விட்டு போக மாட்டான்னு நான் சொல்கிறேன். நான் ஆப்கானிஸ்தான் நீங்கள் சொன்ன அன்னோன் கன்மென் இருக்காங்களே, அது ஆப்கானி சைட்லேருந்து கூட வரலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இவங்க குண்டு போட்டு அழிச்சிருக்காங்க. அதுக்கு பழி வாங்கும் விதமாக நம்ம மட்டும் இருக்கணும். எதுக்காக பலோச்சா யோசிக்கிறீங்க? அது பஷ்டூன் பேசுகிறவனா கூட இருக்கலாம் இல்லையா? நீ யாரை பகச்சிக்கல? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸில் ப்ராப்ளம், கைபர் பக்துன்வா ப்ராப்ளம், பலோச்சிஸ்தான் ப்ராப்ளம், சிந்து தேஷ்னு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. சிந்துலேயுமே ஃபுல்லாக அவனுக்கு கிடையாது. பாதி வந்து திரும்பி சிந்து தேஷ் பலோச் முடிஞ்ச உடனே சிந்து தேஷ் ஆரம்பிப்பான். பாகிஸ்தான் ஆக்கப்படி நீ வச்சிருக்கிறது தம்மா தூண்டி இடம் பஞ்சாப். அந்த பஞ்சாப்ல பாதி வந்து ஆல்ரெடி நீ ஐஷாட்டியம் பண்ணி காலி பண்ணிட்ட. லாகூர்லேருந்து ராவல்பிண்டி வரைக்கும் தான் உன் இடம். பாதி மிலிட்டரி கோட்டர்ஸ். அதுதான் லாகூர்லேருந்து ராவல்பிண்டி வரைக்கும் தான் உன்னோட இடம். இஸ்லாமாபாத் வச்சுக்கோ. இஸ்லாமாபாத் திருப்பி ஆகே. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் ஃபார் ஃபியூ மிலிட்டரி ஃபேமிலிஸ். அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர மற்றபடி பாகிஸ்தானில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஸோ அங்கே ஒரு நோபல் பிரைஸ் வாங்குற ஒரு சயின்டிஸ்ட் வந்தால் கூட அவரோட சமாதி, அவர் இதுவாயிட்டார், அவர் இறந்துட்டார். அவருடைய சமாதியில் இருக்க கல்லில் இங்கே இஸ்லாமியர், அதாவது நோபல் பரிசு பெற்ற இஸ்லாமியர் உறங்குகிறான்னு எழுதியிருந்தால் அந்த கல்லை போய் உடைக்க வேண்டியது. ஏன்னா அவர் ஆமடி ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நடத்திவிட்டு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீ இந்தியா மேலேயோ ராவ் மேலேயோ தயவுசெய்து பழியோ நீ இந்த பக்கம் திரும்பாத. முதல்ல நீ பார்க்க வேண்டியது உள்நாட்டில், உன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. லயார் இதில் வர துரந்தருடைய பணத்தில் வந்து 80% அவங்களுக்கு வேணுமா? இந்த படம் ஹிட் ஆச்சுல, அந்த பைசா வந்து அவங்களுக்கு வேணும். ஏன்னா லயாரி வச்சு தான் படம் எடுத்திருக்கீங்க. இந்த கதையோட கருவில் முக்கியமான இடம் வந்து லயாரியா இருக்குது. அதனால வந்து எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை நீங்கள் வந்து 80% பங்கப்பீரின்னு பங்கு ஆட்ட மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட அவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல பார்த்தீங்களா? துரந்தரில் நீங்கள் எல்லாமே அதாவது எவனுமே இந்த மாதிரி பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சொல்லியிருக்கான். இந்த ஷாப்பிங் மால் சீன் ஒன்று வருது. அந்த ஷாப்பிங் மால் எங்கள் ஊரில் கிடையாது, அப்படிப்பட்ட மால்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒத்துக்கிறான். இன்னொன்று நம்ம ஹம்சா பாய் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த மாதிரி ரோடு எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைக்கு எங்கள் ஊரில் இல்லை. அதாவது எதெல்லாம் நல்லதாக காமிச்சிருக்காங்களோ அதெல்லாம் தான் இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி பாகிஸ்தானை மோசமாக அப்படி காமிக்க வேணும்னு நான் எண்ணமே இல்லை. நார்மலாக காமிச்சா கூட அதுலேயே இல்லைன்றது தான் பாகிஸ்தான் சொல்கிறானே தவிர மற்றபடி குறை சொல்வதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இங்கே ராவோ இல்லை ஆப்கானிஸோ இல்லை இஸ்ரேலிஸோ இல்லைன்னா ரஷ்யன்ஸோ இங்கே ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீயும் உன்னுடைய சகாக்களும் சேர்ந்து பாகிஸ்தான் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகளால் பாகிஸ்தான் 5ஆக போக போகிறது தான் என்னோட பார்வை இருக்கிறேன். இல்லை வை ஷுட் வி போக் அவர் நோஸ்? உள்ளுக்குள்ள நீ தான் பிரச்சனை. என் இடத்துல நீ டென்ட் போட்டு வந்திருக்கேன். ஸோ என் மக்களுக்கு நான் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஆபரேஷன் பூமாலைன்ற பேரில் நாம் வந்து இலங்கை மக்களுக்கு சோறு போடாமல் கட் பண்ணும் போது ரேடார் ஆஃப் பண்ணி நம்ம கொண்டு போய் சாப்பாடு போட்டோமா இல்லையா? அதுக்கு பிரதிபலம்னா தானே ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். ஏன்னா நல்லது செஞ்சோம்ல. ஸோ அதனால தானே போட்டோம். சரி, ஓகே, டன்னு. அந்த மாதிரி இப்போ நான் வந்து அது வேறு நாட்டோடைய பகுதி, இது என்னுடைய நாட்டோடைய பகுதி. நீ டென்ட்டு போட்டு உட்காந்துருக்க, பட்டா எந்து நீ டென்ட்டு போட்டு உட்காந்துரு, ஆக்கிரமிப்பு. ஸோ அந்த இடத்துல நான்
நான் ரா ஆப்ரேட் பண்ணாலுமே தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது என்னுடைய பிரதேசம். என்னுடைய பிரதேசத்தில் ரா ஆப்ரேட் பண்ணாமல் ஐஎஸ்ஐ ஆப்ரேட் பண்ணோம். இவ்வளோ நாள் ஐஎஸ்ஐ ஆப்ரேட் பண்ண விட்டது தப்புன்னு நான் பார்ப்பேன். அப்படி தான் எடுத்துக்கணும் இதில். ரொம்ப நன்றி சார். நம்ம ஒரு மாதிரி டீட்டெயிலாக ரொம்ப பேசிக்க மிக்க நன்றி. ஜெயஹிந்த் சார். ஜெய்ஹிந்த்.